Hi friends, welcome to Shamanthi channel. இன்னைக்கு நம்ம சிக்கன் தண்ணி குழம்பு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிட்டோம். கடுகு பொரிஞ்சோன்னே சீரகம், சோம்பு, வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. வதங்கும்போது உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டுக்கோங்க. பாருங்க, நல்லா கலர் நல்லா வதங்கிடுச்சு, நல்லா ப்ரௌன் கலரில். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் போட்டு கிளறிடலாம். நல்லா வதக்கிட்டு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா தண்ணி குழம்புனால. இதுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ நம்ம இதில் சிக்கன் சேர்த்துப்போம். இது வந்து நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்துருந்தேன். அதில் நான் வெறும் எலும்புகளை மட்டும் எடுத்து போட்டிருக்கேன். இது நல்லா கலரிடணும். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடுங்க. மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டேன். தண்ணி ஊற்றிடுங்க. இது தண்ணி குழம்புனால கொஞ்சம் தண்ணியாக ஊற்றிடுங்க. இதே கிண்டி விட்டுருங்க. நான் 1.5 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு காரம் எப்படி வேணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது நல்லா கொதிக்குது. குழம்பு நல்லா கொதிக்குது. நல்லா கொதிக்கிடும். இப்போ நம்ம அடுத்தது இதை தூக்கி இந்த சைடில் மாற்றிடுவோம். மாற்றிட்டு இது கொதிக்கிட்டோம். நம்ம இங்கே தோசை ஊற்றிடுவோம். இந்த குழம்பு இட்லி தோசை செம்ம சூப்பராக இருக்கும் சாப்பிட்டா. பேன் சூடாகட்டும். பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. தோசை ஊற்றிக்கும். தோசை திருப்பி போடலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. ஒரு பக்கம் குழம்பு கொதிக்குது, ஒரு பக்கம் தோசை ரெடி ஆகிட்டு இருக்கு. சுட சுட குழம்பு, சுட சுட தோசை.
தோசை ரெடி. இதில் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொத்தமல்லி போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். பாருங்கள், எங்கள் வீட்டில் தண்ணி குழம்பு சிக்கன் தோசை காலையில் டிஃபன் இவ்வளோ சிம்பிளாக முடிச்சுட்டு பாருங்கள். இது மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.